அந்த ஹேண்டில் பண்ற அந்த மெச்சூரிட்டி அந்த தாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தலைவருக்கு எப்படி இருக்கணும்? இமேஜ் வந்து பொலிட்டிஷியனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ எம்ஜிஆர் இருக்காருன்னா எம்ஜிஆருக்கு அந்த கண்ணாடி, அந்த தொப்பி, பொது இடங்கள்ல ஒரு பாரி வள்ளல், பாரி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிற ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு எம்ஜிஆர் அவர்களை தானே விஜய் ஃபாலோ பண்றாரு. அது மெயின்டைன் பண்ண உங்கள்ட்ட என்ன இருக்கு? எந்த இமேஜ் இல்லையே, நீங்களே உடைச்சிட்டீங்களே உங்க இமேஜை. பெண்கள் மத்தியில் விஜய் அண்ணான்னு உங்களுக்கு பெரிய ஒரு இமேஜை வச்சிருக்கீங்க. ஆனா அந்த இமேஜ் என்ன பண்றீங்க? அந்த இடத்துல வந்து சங்கீதாவை வச்சு பார்ப்பாங்களா இல்லையா? ஒரு குடும்ப பெண்ணு எனக்கு நடந்தா என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணா ஒத்துக்குருவனா? நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்படி போய் இது பண்ணலாம் பண்ணிட்டாரு. ஒரு ஆதங்கத்துல அவர் வெளிப்படுத்துறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அதை கேமராவில் எடுத்து போட்டாரு. அது போட்டதுக்கு பிறகு கூட வந்து பேட்டியில வைரலா போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சமீபத்துல. அதை பத்தி கேட்கிறாரு, நீங்க அவங்க வருத்தம் இல்லையா? நான் எதுக்கு வருத்தம் பண்ணணும்? நான் அவருக்கு என்னுடைய ஆதங்கத்தை தானே பேசினேன். எல்லாரும் பேசுறாங்க, என்னுடைய ஆதங்கத்தை பேசுறேன்னு அவர் பதிவு பண்ணிருக்காரு. இதுதான் யதார்த்தம். இன்னைக்கு சமுத்திரக்கனி ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால அவர் பேசுறதை நம்ம விவாதமா எடுத்துக்கிறோம். பெரும்பாலாருடைய விஜய் வரணும்னு நினைச்சக்கூடிய, விஜயின் மீது அனுதாபம் உள்ளவர்கள், விஜயின் மீது அக்கறை உள்ளவர்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய மனக்குமுறலான விஷயம் தான். ஓட் பேங்க்ல பாதிச்ச மாதிரி தெரியலையே சார். யார் சொல்லலாம்? நீங்க தேர்தல் முடிவு பிறகு பாருங்க, வரக்கூடிய கருத்து கணிப்புல 6% 7%ங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பெண்கள் எந்த பெண்கள் இதை ஒத்துக்குருவாங்க? நீங்க யாரோடையும் நீங்க வாழலாம், ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல சொல்றாங்களே. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரொம்ப லாங் இயர்ஸா வர்க் பண்றாங்க. அது என்ன எதுக்கு பிறகு நீங்க அதை கொண்டு வர்றீங்க? உங்களை சுத்தி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு, ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்ற மாதிரியாக நடந்துக்கிற விஷயம் வந்து அது விவாதமா தான். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே, போற போக்குல அப்படியே அடிச்சு விட்டு போற மாதிரி. ஆமா, சமுத்திரகனி வந்து அப்படியே கேஷுவலா நின்று பேசிட்டு போயிட்டாரு. எப்போயா அப்படின்ட்டு சொல்ல கூட முடியல. டீசெண்டா தான் பேசியிருக்காரு, தப்புன்னு சொல்லிட முடியாது. பட் அதை நான் வந்து சொல்றது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு அட்வைஸா, ஒரு ஆதங்கமா தான் இருக்கு அவரோட வார்த்தைகள். பட் எதிர்வினைகள் ரொம்ப ஹாஷா வர மாதிரி இருக்கு. உங்களுடைய பார்வை? இல்ல, சமுத்திரகனியை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஓப்பனா பேசக்கூடிய ஒரு நபர். அதாவது ஒரு மேடையில பிஸ்கின்னு ஒரு வார்த்தையை பேசிட்டாரு. அப்ப எல்லாருமே தயங்குறப்ப இவர் ஒருத்தர் தான் ஆதரவா பேசினார். ஏப்பா மனசுல பட்டது பேசிட்டாருப்பா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு. ஒரு செயற்கை திறம் இல்லாத ஒரு மனிதர் சமுத்திரகனி. எல்லாரோடய ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. ஒரு நிகழ்ச்சியில அவரு, டைரக்டர் பாலா, ஒரு 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஏப்பா இந்த மாதிரி மனைவி வெறுப்பேற்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணலாமா? கட்சிக்காரனே ரொம்ப கோவப்படுறான்ல, இதெல்லாம் என்ன பழக்கம்? நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்படி போய் இது பண்ணலாம் பண்ணிட்டாரு. ஒரு ஆதங்கத்துல அவர் வெளிப்படுத்துறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அதை கேமராவில் எடுத்து போட்டாரு. அது போட்டதுக்கு பிறகு கூட வந்து பேட்டியில வைரலா போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சமீபத்துல. அதை பத்தி கேட்கிறாரு, நீங்க அவங்க வருத்தம் இல்லையா? நான் எதுக்கு வருத்தம் பண்ணணும்? நான் அவருக்கு என்னுடைய ஆதங்கத்தை தானே பேசினேன். எல்லாரும் பேசுறாங்க, என்னுடைய ஆதங்கத்தை பேசுறேன்னு அவர் பதிவு பண்ணிருக்காரு. இதுதான் யதார்த்தம். இன்னைக்கு சமுத்திரக்கனி ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால அவர் பேசுறதை நம்ம விவாதமா எடுத்துக்கிறோம். பெரும்பாலாருடைய விஜய் வரணும்னு நினைச்சக்கூடிய, விஜயின் மீது அனுதாபம் உள்ளவர்கள், விஜயின் மீது அக்கறை உள்ளவர்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய மனக்குமுறலான விஷயம் தான். நீங்க உங்க மேல உள்ள ஒரு குற்றச்சாட்டு வைக்குது, ஒரு நடிகையோட உங்களுக்கு தொடர்புல இருக்குன்னு உங்க மனைவி டிவோர்ஸ் கேஸ்ல உங்களுக்கு அதான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்கள வெறுப்பேற்றுறதுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அதே நடிகையோட ஒரே காஸ்டியூமோட போய் இறங்குறப்ப அந்த ரசிகர்களே பேக்ஃபயர் ஆயிட்டான். இதுக்கெல்லாம் இப்ப நான் முட்டு கொடுக்கறது, ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன பண்றது, இப்படி பண்ணிட்டு நான் எப்படியோ நம்பினான்ட்டு வீடியோ போட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்ப இது எந்த அரசியல் தலைவர்களுமே செய்ய மாட்டாங்க. அது கேட்டா அவருக்கு இல்லையா அஃபேர் இல்லையா, இவருக்கு அஃபேர் இல்லையா, அப்படிலாம் அப்படி கணக்கு பார்த்தா அந்த ஹேண்டில் பண்ற அந்த மெச்சூரிட்டி அந்த தாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தலைவருக்கு எப்படி இருக்கணும்? இமேஜ் வந்து பொலிட்டிஷியனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ எம்ஜிஆர் இருக்காருன்னா எம்ஜிஆருக்கு அந்த கண்ணாடி, அந்த தொப்பி,
பொது இடங்கள்ல ஒரு பாரி வள்ளல், பாரி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிற ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு எம்ஜிஆர் அவர்களை தானே விஜய் ஃபாலோ பண்றாரு. அது மெயின்டைன் பண்ண உங்கள்ட்ட என்ன இருக்கு? எந்த இமேஜ் இல்லையே, நீங்களே உடைச்சிட்டீங்களே உங்க இமேஜை. பெண்கள் மத்தியில் விஜய் அண்ணான்னு உங்களுக்கு பெரிய ஒரு இமேஜ் வச்சிருந்தீங்க. ஆனா அந்த இமேஜ் என்ன பண்றீங்க, அந்த இடத்துல வந்து சங்கீதாவை வச்சு பார்ப்பாங்களா இல்லையா? ஒரு குடும்ப பெண்ணு எனக்கு நடந்தா என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணா ஒத்துக்குருவனா அப்படின்னு ஒப்பிடி பார்ப்பாங்கல்ல. அது பெண்கள் வாக்குகள் உங்களுக்கு செதுறமா இல்லையா? இந்த கொஞ்சம் பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு தெரியாது. யார் இந்த ஐடியாலாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்போ உங்க மனைவியை வெறுப்பேற்றுறதுக்காக, டென்ஷன் ஆக்குறதுக்காக அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்து விளையாடுறது வந்து இது வந்து அரசியல் கடத்துல நீங்க அரசியல் தலைவர். நீங்க ஒரு நடிகராக இருந்த ஒரு நடிகர் இந்த மாதிரி தான் பண்ணாரு. அவர் அதே மாதிரி இதே மாதிரி ஒரே காஸ்டியூம்ல போய் தான் அது பெரிய பிரச்சனை ஆச்சு. மாறி மாறி அவங்க வீடியோ போட்டாங்க 2 பேரும். நீங்க ஒரு நடிகரா இருந்தா இது ஒரு விவாதமா போயிருக்கும், ஜாலியான விவாதம், ஒரு காஸ்டியூம் மாதிரி போயிருக்கும், போயிருக்கும். நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், தமிழ்நாட்டை மாத்த போற, தமிழ்நாட்டுக்கு நான் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்ற நீங்க பெண்கள் ஓட் பேங்க்லாம் பாதிச்ச மாதிரி தெரியலையே சார். யார் சொல்லலாம்? நீங்க தேர்தல் முடிவு பிறகு பாருங்க, வரக்கூடிய கருத்து கணிப்புல 6% 7%ங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பெண்கள் எந்த பெண்கள் இதை ஒத்துக்குருவாங்க? நீங்க யாரோடையும் நீங்க வாழலாம், ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்னு சொல்றாங்களே. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரொம்ப லாங் இயர்ஸா வர்க் பண்றாங்க. அது என்ன எதுக்கு பிறகு நீங்க அதை கொண்டு வர்றீங்க? உங்களை சுத்தி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு, ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்ற மாதிரியாக நடந்துக்கிற விஷயம் வந்து அது விவாதமா தான் ஆகும் அரசியல் களத்துல. இப்போ உங்களை பத்தி தேவைக்கா பத்தின தேர்தல் வாக்குறுதியை பத்தியோ, தாவேக்கா கட்சியினுடைய வேட்பாளரை பத்தியோ பேசல யாரும். இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளையும் வேற நோக்கி பேசுறப்ப உங்க கட்சி இதை நோக்கி பேசக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. இதுவே உங்களுக்கு ஒரு கிரேட் இறங்காதா? அப்போ ஒரு இமேஜ்ங்கிறது அரசியல் இதோட இல்ல, கிட்டத்தட்ட 500 கோடி வரைக்கும் சங்கீதா அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ண போறாரு. இனிமே த்ரிஷா தான் எல்லாமே, கட்சியிலேயே அவங்க பொதுச் செயலாளராக வரப்போறாங்க அப்படிங்கிற டாக்லாம் இருக்கு. இல்ல, எனக்கு என்னன்னா ஒரு தகவல் அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்படுதுன்னு தெரியல. இந்த தேர்தலே த்ரிஷா நிக்க போறதா ஒரு தகவல் சொல்றாங்க. கட்சியில் சேர்ந்து ஒரு தொகுதியில் தமிழ்நாட்டில் அவங்க போட்டி போட போறாங்க. அவருடைய பிளான் எப்படின்னா, அவர் வந்து பெரம்பூர் நிக்க போறாரு, சொத்து பத்திரங்களை தாக்கல் பண்ணும், சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணும். அவர் வெளிநாடுகளில் பல சொத்துக்கள் வச்சிருக்காரு, இங்கேயும் சொத்துக்கள் வச்சிருக்காரு, ஜாயின் வெஞ்சரா வச்சிருக்காரு, சங்கீதா பேர்ல வச்சிருக்காரு. அப்படி வைக்கிறப்ப ஏதாவது சொத்துக்களை இவர் மறைச்சு வேட்புமனுல வந்து தாக்கல் பண்ணார்னா அவங்க அங்க இருந்து பதிலடி கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும், வேட்புமனு டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும். பெரம்பூரில் நிக்க முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. அவர் வேட்பாளராக தாக்கல் பண்றப்ப அவருடைய சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணும். சொத்து விவரங்களை ஏதாவது மறைச்சாருன்னா இல்ல இங்க இருக்க சொத்து இருக்குன்னு அவங்க தூக்கி போடுவாங்க. அப்படி வர்ற பட்சத்துல இவர் டிஸ்குவாலிஃபைட் ஆகி பெரம்பூர்ல அவர் நிக்க முடியாம போயிடும். அப்படி நிக்க முடியாம போனா லீடரா இன்னொருத்தவங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு அடிஷனலா த்ரிஷாவையும் கொண்டு தேர்தலில் போட்டி போட வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு உள்ள போய்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் இன்னொரு 10 நாள்ல கத்திரிக்காய் முத்தினா கடத்தலுக்கு வந்துடும், வந்துற மாதிரி தெரிஞ்சிடும். இதுல இந்த முடிவும் அவர் எடுக்க போறாரு, இது ஒரு தவறான முடிவு தான். என்ன செய்ய போறாருங்கிறது தெரியல. நிறைய குழப்பங்கள். இப்போ போஸ்டிங் போடுறதுக்கு பல பேர்த்துல காசு வாங்கிட்டாங்க. அது டெய்லி ஒரு செய்தி இப்போ ஒரு பெண் போய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க, பண்ணிருக்காங்க, நிறைய பண்றாங்க. வேட்பாளர் லிஸ்ட் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு ஒரு புத்திசல் மாதிரி கிளம்புவாங்க. எல்லா பத்தி நிறைய காசு பணம். புதுச்சேரியில பிரச்சனை, இங்க பிரச்சனை. அதாவது கட்சியில இருந்து காசு கொடுக்கணும். ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறான் அப்படின்னா அவங்க கை காசை போட்டு எவ்வளவு நாள் பண்ணுவான். அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் பணக்காரனா இருப்பாங்க. எல்லாம் அன்றாடம் அவங்க வேலையை பார்த்து பிழைக்கக்கூடிய நபர்கள் நம்மள மாதிரி அதான ஆளா இருப்பாங்க. அவன் ஒரு நிகழ்ச்சி போற குறைஞ்சபட்சம் 4 லட்சம் 5 லட்சம் செலவாகும். அவன் என்ன பண்ணுவான், உனக்கு போஸ்டிங் தரேன் அவன்கிட்ட காசை வாங்குவான், இவன்கிட்ட போஸ்டிங் தரேன் இவன்கிட்ட காசை வாங்குவான், அந்த காசை வச்சு நிகழ்ச்சி நடத்துவான். அப்போ கடைசியில என்ன போஸ்டிங் கொடுக்காத பட்சத்துல என்ன ஆச்சுன்னா வெளியில வரும். நீ கட்சியில இருந்து காசு யாரும் கொடுக்கறது இல்ல. அப்ப இது அவங்களும் சொல்லி என்ன குத்தம் இருக்கு உங்களுக்கு? நீங்க திடீர்னு போராட்டம் அறிவிக்கிறீங்க, அங்க அதை அறிவிக்கிறீங்க, 10 பேர்ல கூட்டு வாண்டுறீங்க. அப்படிங்கும்போது அவன் எவ்வளவு காசை போட்டு செலவு பண்ணுவான்? கட்சி செலவு பண்ணும், கட்சி செலவு பண்ணல. அப்ப இதெல்லாம் வந்து உள்ள இருக்க பக்கத்துல இருக்க ஆளுகள்ட்ட வாங்குறப்ப பெரிய பிரச்சனையாது. தெரியாதா? இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் அரசியல் கட்சி தெரிஞ்சிருந்தா ஏன் இந்த வேலையும் செய்ய போறாரு? அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, நம்ம வந்து ஷூட்டிங் கார்ல கிளம்புவோம், கார்ல போய் இறங்குவோம், ஒருத்தர் மேக்கப் போட்டு விடுவார், ஒருத்தர் ட்ரெஸ் போட்டு விடுவார், ஒருத்தர் ஷூ போட்டு விடுவார், ஒருத்தர் அன்னைக்கு பேச வேண்டிய ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு, வாங்குவோம், நம்ம போய் பேசுவோம், நடிச்சுட்டு வந்துருவோம், அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட், 4 பேர் கொண்டாடிடுவாங்க. அரசியல் அது மாதிரி தான். வீட்டை விட்டு மாசத்துக்கு கிளம்புவோம், கேரவன்ல போவோம், கேரவன்ல யார் 2-10 நிமிஷம் பேசுவோம், ஒருத்தர் எழுதி கொடுப்பாரு, வாங்கி பேசி திருப்பி கேரவனுக்குள்ள போயிடுவோம். ஒரு இதே மாதிரி கொஞ்ச நாள் போனா முதலமைச்சர் ஆயிடுவோம். அப்படிதான் நினைக்கிறார் அவர். ஒரு கட்சி நடத்தணும், கட்சியை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணணும். எத்தனை நீங்க பயிற்சி கூட்டம் நடத்திருக்கீங்க? நிர்வாகிகளுக்கு சொல்றேன், எத்தனை பயிற்சி கூட்டம் நடத்திருக்கீங்க? கட்சி என்ன ஸ்ட்ரக்சரை உருவாக்கிருக்கீங்க? எத்தனை அனுபவம் வாய்ந்த ஆட்களை கட்சியில வச்சிருக்கீங்க? விஜயகாந்த் இருக்காங்களே, செங்கோட்டையன் பின்னாடி ஒரு செங்கோட்டையன் வந்திருக்காங்க, கோபா கிருஷ்ணன் வந்திருக்காங்க. ஆனா வந்து இப்பதானே வந்திருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் அவங்க கொண்டு வந்து அவங்க ட்ரெயின் கொடுத்து இது பண்ணுமே. விஜயகாந்த் கட்சி செங்கோட்டையன் ஃப்ரீயா செயல்பட விட்டுருந்தாவே இந்நேரம் தமிழ்நாடு. செங்கோட்டையன் இது வரைக்கும் சேர்ந்ததோட 2 தடவை பார்த்துருக்காருன்றாங்க. அவரே பாவம்
பார்க்க முடியாம, தளபதியை பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. செங்கோட்டையனே அவர் தான் அவர் நிலைமை. இந்த வேட்பாளர் லிஸ்ட் வந்த பிறகு எத்தனை பேர் வந்து நாங்க காசு கொடுத்தேன், நான் ஏமாந்துட்டேன், நீ ஏமாந்துட்டேன்னு பெரிய குழப்பம் வரப்போகுது. அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட போட்டி. புஷி ஆனந்த் ஒரு வேட்பாளர் லிஸ்ட் எடுத்து போயிருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு லிஸ்ட் எடுத்து போயிருக்காரு. ஆதவர்ஜினா ஒரு லிஸ்ட். இது எதுவுமே தெரியாத ஒரு லிஸ்ட் விஜய். என்ன நடக்குதே தெரியாத ஒரு லிஸ்ட்ல விஜய். இப்படி இருக்கு நிலைமை. இல்ல ஒரு டைரக்டா நேர்காணலாம் நடத்தினாருன்னு சொல்றாங்க. நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? அது யார் எந்த குரூப்போட நேர்காணலும் தெரியலையே. இப்ப உதாரணத்துக்கு குளத்தூர் தொகுதியில இந்த ஒய்பிஎம் நடத்தினாருன்றதை ஏத்துக்கிறீங்க நீங்க? நம்பித்தான் ஆகணும், வேற என்ன பண்றது. இந்த ஒய்பிஎம் டிராவல்ஸ் ஓனர் பாலாஜின்னு அவர் தான் பெரம்பு குளத்தூர் தொகுதியில சிஎம் இது போட்டி போட போறாரு. அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ஆடெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு, பார்த்துருப்போம். பார்த்தா அவர் கேண்டிடேட் கிடையாது. அப்ப அவர் எதிர்த்து யாரை நீங்க வைக்க போறாங்கன்னா இந்த விஎஸ் பாபன் புதுசா அதிமுக வந்தாரு, அவரை போட போறாங்களாம். இப்ப அது வரைக்கும் செலவு பண்ணவர் அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே ஒதுங்கிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளிலுமே நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு தேர்தல் முடிவாக அவங்களுக்கு இருக்காது. இப்ப சமுத்திரகனி இஷ்யூ வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு, ஒரு இன்டர்வியூலயே முடிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கணுமா, இல்ல இதை சோசியல் மீடியால விர்ச்சுவல் வாரியர்ஸ் விட மாட்டாங்க அப்படின்னு இல்லை, சமுத்திரகனியை இப்போ வர்ணிக்கத்தான் செய்வாங்க, சும்மாலாம் விட மாட்டாங்க. ஏன்னா தளபதியை பார்த்து அட்வைஸா சொல்ற நீ, நான் அவனை சும்மா சொன்னாரு, சொன்னாலும் பிடிக்காது. அட்வைஸ் சொன்னா தான் அவங்களுக்கு பிடிக்காது. சரி, ஓகே. அவர் அப்படி இருக்கிறது நல்லதுன்னு அவன் சொல்லியிருந்தாருன்னா கொண்டாடி இருப்பானுங்க, ஃபயர் விட்டுருப்பானுங்க. அவர் வந்து நான் அட்வைஸ் சொல்றாரு, இப்படிலாம் அவருக்கு அரசியல் கட்சி நல்லா வளர்ந்து வர கட்சி, நல்லா வளர்ந்து வந்தீங்க, நீங்களே அவங்க இதை கெடுத்துக்கிட்டீங்களேன்னு ஒரு மனவேதனை இல்லை, ஒரு சக சினிமா கலைஞராக சொல்றாரு அவரு. அதை எப்படி ஏத்துக்குருவாங்க? அப்படி ஏத்துக்கிற மனநிலையா இருந்தா தான் அங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் சரி பண்ணியிருப்பாங்களே. இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்ததுல கூட அந்த பையன் ஒருத்தன் பைக் இறந்து போன பையன் இறந்துட்டாரு, அவங்க அப்பாவுடைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம். இது வரைக்கும் அவங்க தரப்புல எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. அதை கூட விடுங்க, முதல் மாநாடு விக்கிரவாண்டி நடக்குது. சஜின்னு ஒரு மாவட்ட செயலாளர் இறந்து போறாரு. மாவட்டத்துக்கு போய் இந்த மாநாட்டுக்கு போயிட்டு வர்றப்ப முதல் மாநாட்டுல இது வரைக்கும் விஜய் போய் பார்த்தாரா வச்சாரான்னு தெரியலையே. புஷி ஆனந்த் தான் போனாரு, அந்த போலையே. இன்னைக்கு இந்த பையன் இறந்து போயிருக்காரு, அதுக்காக பேசியிருக்காருன்னா காணும், ட்விட்டர்ல கூட இல்ல. அது வந்து என்னன்னா இதுதான் வந்து கட்சியுடைய இதா இருக்கு. அவங்க மேல விமர்சனம் வச்சாலும் சரி, ஏதாவது சம்பவம் நடந்தாலும் சரி, எதுக்குமே பேசுறது இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். போற போக்குல சூப்பர் ஸ்டார் ஒரு அடி, கமலஹாசன் ஒரு அடி, அஜித் ஒரு அடி, இப்ப கடைசியில காங்கிரஸை கேவலமா ஒரு அடி அடிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி.